இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, நீங்க நகரமன்ற தலைவரா இருக்கிற பதவி காலம் இந்த மாசத்தோட முடிய போகுது. அதுக்கு நம்ம கலெக்டர் சார் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுக்கு அழைச்சிட்டு போலாம் தான் சார் வந்தோம். எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழாலாம்? நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். ஐயா, நீங்க தலைவரா இருந்த இந்த காலத்துல இந்த ஊருக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அதுக்கெல்லாம் இந்த ஊர் மக்கள் சார்பா உங்களுக்காக நாங்க செய்யற நன்றி கடனையாது. இந்த ஊர் மக்கள் அவங்களோட நன்றியை இதுலதான் காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா. கண்டிப்பா இந்த விழாவை நடத்த நீங்க அனுமதிக்கணும் ஐயா. இந்த விழாவுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இதுதான் உங்க விருப்பம்னா நான் கண்டிப்பா வரேன். இந்த விழாவுல அமைச்சர் ஊர் பெரியவங்கெல்லாம் கலந்துக்கிறதுனால கண்டிப்பா விழா முடிகிற நேரம் மதியத்தை தாண்டிடும். அவ்வளோ நேரம் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு வெறும் வயிறோட அனுப்பக்கூடாது. அதனால விழாவுல மதிய சாப்பாடு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கான செலவை நான் பாத்துக்கிறேன். ஐயா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்டுக்கு யாராவது வந்தாலே அவங்கள வெறும் வயித்தோட நீங்க அனுப்புனதில்ல. அப்படி இருக்கும்போது பாராட்டு விழாவுல வர்றவங்கள எப்படியா நீங்க சும்மா அனுப்பிச்சிருவீங்க? ஐயாவோட பொண்ணு தனா கூட நல்ல சமையல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் எடுத்து பண்றதாக கேள்விப்பட்டோம். நாம ஏன் இந்த ஆர்டரை அவங்களுக்கே கொடுக்க கூடாது? ஐயா, இது கவர்மெண்ட் விழாங்கிறதுனால தனிப்பட்ட முறையில யாருக்கும் அப்படி கொடுக்க முடியாது. கம்மியான விலையில யாரு தரமான சாப்பாடு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் போகும். ஆமா, சார் சொல்றதும் சரிதான். வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்காம எல்லார்கிட்ட இருந்தும் கொட்டேஷன் வாங்கி எந்த கொட்டேஷன் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. அதானே சரியா இருக்கும்.